ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிர்மலா. இன்றைக்கி ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்னா, உணவுக்குழாய் நோய்களை துல்லியமாக கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனை. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் தான் அதிநவீன எண்டோஃப்ளிப் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான சென்சார் சார்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய இந்தியாவினுடைய மிக சில மருத்துவமனைகளில் இந்த எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனையும் உருவெடுத்திருக்கு அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த உணவு குழாயினுடைய செயல்பாடு, அது ஓப்பன் ஆகக்கூடிய அந்த விஷயம், அதே மாதிரி இரைப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய நிகழ்வுத்தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் துல்லியமான டேட்டாஸ் இந்த தொழில்நுட்பம் கொடுக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே திரும்பவும் அது பின்னோக்கி எதுக்கழிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது ஒர்க் பண்ணும். அதாவது வரும், அது எதுக்கழிச்சு வருது அப்படின்றது எல்லாமே இதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸுடைய இந்த மாதிரி பிரச்சனைகள் யாராவது போகிறாங்க, பேஷண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் அவங்களுடைய கணிப்பு, ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறனால அவங்களுக்கு துல்லியமான டேட்டாஸ் கிடைக்கும். அதன் மூலிமா சீக்கிரமாக அவங்க க்யூர் ஆவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரைம் மருத்துவமனையினுடைய இரைப்பை குடலியல் துறையினுடைய முதுநிலை நிபுணர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எண்டோஃப்ளிப் அப்படின்றது ஒரு அதிநவீன தொழில்நுட்ப சென்சார் கருவி. இது என்ன பண்ணுன்னா, உணவு குழாய் மற்றும் வயிற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்வினுடைய திறப்பு மற்றும் அதனுடைய நெகிழ்வுத்தன்மையை உடனுக்குடன் துல்லியமாக அளவிட உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதாவது இந்த சிகிச்சைகளின் போது எண்டோஃப்ளிப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக மிக சரியான அளவிலான திருத்தங்களை நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி டீட்டெயில்டான விஷயத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். அது என்ன பிரச்சனைன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்த மாதிரியான ஒரு அதிநவீன எண்டோஃப்ளிப் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ்ஆர்எம் பிரைம் மருத்துவமனை. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.